உங்க மதவாத கொள்கையை தமிழ்நாட்டில் பரப்புங்கள், நாங்க துணையாக இருக்கிறோம்னு சொல்ல மறைமுகமா சொல்லுவதுதான் இந்த அதிமுக. ஒரு மதவாத கட்சி கூட திராவிட கொள்கையிலிருந்து வந்த எம்ஜிஆர் அண்ணா பெரியார் வழியில வந்து அண்ணா கிட்ட பாடம் பயின்று, எம்ஜிஆர் கிட்ட பாடம் பயின்று, ஜெயலலிதா கிட்ட இருந்து இன்னைக்கு மீண்டும் அதே பாரதிய ஜனதாவோடு ஒட்டு உறவாகிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மதவாத சக்திகளுக்கு விலை போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க இருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களுக்கு வேண்டுகோளை வைக்கிறேன், இந்த மாதிரி விலை போகக்கூடிய அத்தனை திட்டங்களையும் முறியடிப்பதுதான் உங்கள் முதல் வேலையாக இருக்க வேண்டும். உங்கள் கைகளிலே உண்டு, உங்கள் நாவிலே உண்டு, நெஞ்சிலே உங்களுக்கு தைரியம் உண்டு. நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் தலைவருடைய செயல்பாடுகளையும் தலைவர் எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் நீங்கள் கிராமத்துக்கும் பகுதிக்கும் கிளைக்கும் எடுத்து செல்ல வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தலைவருடைய பெருமையை பேச வேண்டும், மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இங்க கவி அவர்கள் பேசும்போது பட்டியலிட்டாரு, தமிழ்நாட்டில் முதலமைச்சரோட பெருமைகள் எல்லாம் பட்டியலிட்டாரு, திராவிட மாடல் ஆட்சியோட பட்டியலிட்டாரு, மத்திய சர்க்காரோட அவல நிலையை பட்டியலிட்டாரு. அத்தனை பட்டியலுமே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் உதயநிதியாக மாற வேண்டும், ஒவ்வொருவரும் தாயம் கவியாக மாற வேண்டும், ஒவ்வொரு இளைஞர் தலைவனாக மாற வேண்டும். நீங்கள் செய்ய பார்க்கக்கூடிய அத்தனை வாக்காளர்களையும் சரி, அத்தனை பொதுமக்களையும் சரி, உங்கள் கருத்துக்களை எடுத்துரைக்க வேண்டும். நீங்க அதுக்கு ஒரு பாசறையான அமையணும். நீங்க உங்களுக்குள்ள மீட்டிங் போட்டு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கார், முரசொலியில் என்ன கருத்துகள் வந்திருக்கு, முதலமைச்சர் அன்றாடம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்ற பட்டியல் கையில் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளாகவே ஒரு பேச்சு பட்டியல் இருக்கணும், பொருட்பட்டியல் இருக்கணும். அந்த பட்டியலை எப்பொழுது நீங்கள் வாசித்து மனதில் வாங்கி மீண்டும் அதை உச்சரிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்னையிலிருந்து எதிரி வீழ்த்தப்படுவான் என்பது உறுதி. அது மட்டும் இல்ல, அதிமுகவுக்கு இன்னைக்கு கால்கள் இல்லை. நான் சொன்னதை போல அவங்க யாரையோ முதுகுல சவாரி பண்றாங்க. ஆனா முதுகெலும்பை உடைய தன்மானத்தோடு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எப்பேற்பட்ட அடுக்குமுறைக்கும் அவமானத்துக்கும் அதே போல அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் நிற்கக்கூடியவர்.